இப்போ நாங்கள் இரவு புட்டுக்கு சாப்பாட்டுக்கு புட்டுக்கு நாங்கள் மீன் பொரியல் ஒன்று செய்ய போகிறோம். மீன் பொரியல் செய்யக்கல இப்போ விழா சுவையாக செய்கிறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ மீனை நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சுவைக்காக நாங்கள் இப்போ ஷோல்டர் ஆட் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் நல்லா கலக்க போகிறோம். இது நாங்கள் இந்த ஷோல்டின் சுவை எல்லா ஃபிஷ்ஷிலையும் படுறதுக்காக நாங்கள் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்குள்ளே இப்போ மிளகாய் தூளை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ உப்போட இப்போ கொஞ்சமாக மிளகாயத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். மிளகாயத்தூளும் ஆட் பண்ணிட்டு இதுக்குள்ள நாங்கள் மஞ்சளும் போடலாம். இப்போ மிளகாயத்தூளும் ஆட் பண்ணலாம். தென் நல்லா தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆக மட்டும் நல்லா பிசைஞ்சு விடணும். இதுக்கு இப்போ தூளுக்கு பதிலாக இது ஃபிஷ் மசாலாண்டு விற்கிது, அதையும் நாங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இனி நாங்கள் இதை ஒரு 2 நிமிஷம் ஊற விடணும். அப்போ தான் அந்த எல்லாம் சேர்ந்து ஃபிஷ்ஷோடு எல்லாம் சேர்ந்து வரும். இனி நாங்கள் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்போ ஃபிஷ் மசாலா போட்டு இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை மிதமான சூட்டில் வைக்கணும். இந்த ஃபிஷ் பொரிஞ்சு கொண்டு இருக்கீங்க, அதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். அது கறிவேப்பிலை போட்டால் இந்த ஃபிஷ்ஷின் ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்து நல்லா வாசமாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு பக்கம் வேக விட்டுட்டு இனி நாங்கள் இப்போ மெட்ட பக்கம் திருப்பணும். ரொம்ப நல்லா வடிவாக பொரிஞ்சிருக்கு.
இப்போ மீன் வந்து நல்லா வெந்து ஒரு பொன்னிறத்தில் வந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் மறுபடியும் திருப்பி விடுவோம். மீன் நல்லா பொரிவட்டிருக்கு. நாங்கள் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட போகிறோம். கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சபடியாக உங்களுக்கு அந்த மீனோட சுவையோட கருவேப்பிலையோட சுவையும் செய்கிறதுக்குள்ள நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ மீன் பொரியல் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை சாப்பிடலாம். நாங்கள் இனி புட்டோடு இதை சாப்பிட போகிறோம்.